ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி ஃப்ரைடே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு என்னென்னு தெரியல, எப்பயுமே ஃப்ரைடே வந்தாவே வீக்கெண்ட் மோடு ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க்லாமே சீக்கிரமாக முடிச்சுட்டு ஒரு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நான் ஒர்க் மோஸ்ட்லி அவ்வளோவா இல்லாத மாதிரி தான் பார்த்துப்பேன் எப்பயும். ஏன்னா எனக்கு வீக்கெண்ட் ஃபீல் அப்போவே ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக வீட்டில் இருக்கும் போது நைட்டி தான் வியர் பண்ணிகிட்ருப்பேன். பட் ரொம்ப நாளாகவே தோணிகிட்ருக்கு, ஒரு மாதிரி நம்ம சேடாகவே இருக்கோம், ரீசனே இல்லாமல் லைக் நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் இருக்கிறப்போ நைட்டியை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலான்னு இருக்கேன். பட் என்ன இருந்தாலுமே ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் நைட்டி தான். பட் இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு அதை அவாய்ட் பண்ணி பார்க்கலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறதுனால லைக் ஆஃபீஸ் போகிறப்ப ரெடி ஆகிட்டு போகிற மாதிரி எதுவுமே டேக் கேர் பண்ணிக்கிறதே இல்லை. பட் நானுமே இனிமேல் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லலாம் இருந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். நான் யூஸ்வலாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். அதுக்காக ரொம்பவுமே வெளியே போயிட்டு சுற்றணுன்னு நினைக்க மாட்டேன். அப்பப்போ கொஞ்சம் வெளியில் போயிட்டு மக்களெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணால் தான் எனக்கு ஃபீல் குட்டாகவே இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம ரெடி ஆகிட்டுமே வெளியெலாம் போவோம். நம்மளை கொஞ்சமாச்சும் டேக் கேர் பண்ணிப்போம். வீட்லேயே இருக்கிறதுனாலையோ என்னமோ எதுவுமே டேக் கேர் பண்ணிக்கிறதில்ல. ஸோ நிறைய லேடிஸ் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நீங்கள் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்திங்கன்னா மழை வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வெளியே துணியெல்லாம் காய போட்டிருந்தேன். அந்த துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு கிளைமேட்டை கொஞ்ச நேரம் அப்படியே ரசிச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு வீட்டில் இருக்கிறப்போ இந்த மாதிரி போர் அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.